ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். காலேஜ் விட்டு வந்தோடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வேலையை வாஷிங் மிஷின் ஆன் பண்ணுறது தான். அன்றைக்குள்ளே துணியை அன்றைக்கி துவைச்சிடலான்னு சொல்லி இது பண்ணியாச்சு. ப்ரெட்டெல்லாம் நீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பாப்பாங்க எந்திக்கிறதுக்கு முன்னாடியே நான் காலேஜ் கிளம்பிடுவேன். அதனால் ஈவினிங் தான் பெட்டெல்லாம் நீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வீடெல்லாம் நல்லா கூட்டி விட்டுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஒரு ½ அன் ஹவர் ரிலாக்ஸ் பண்ணலான்னு நினச்சோம்னா, அப்போ தான் துணி காஞ்ச துணியாகவும் இருந்துச்சு. சரி போய் மடித்து வச்சிடலான்னு சொல்லி அதையும் மடித்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா நாளும் பெர்ஃபெக்டாக இப்படி தான் பண்ணுவேனான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பல நாள் சோம்பேறித்தனமாக இருந்துருவேன். பால் காய்ச்சியாச்சு. பால் காய்க்கிறப்ப இந்த ஹேக் எப்போவுமே நான் ஃபாலோ பண்ணுவேன். பாப்பாங்க எல்லாருமே ரொம்ப நாள் கழித்து நாங்கள் இன்றைக்கி வெளியே டின்னருக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். அவங்களுக்கு ஒரே குஷி, பயங்கர குஷியில் இருந்தாங்க. டின்னருக்கு போயாச்சு ஹோட்டலுக்கு. எப்போயும் பர்மா ஹோட்டல் இன்றைக்கி போயிருந்தோம். பரோட்டா சாப்பிட்டு கொஞ்சம் நாளாகிட்டு அதனால சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். பாப்பாங்க கோலா உருண்டை, சூப்பு எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் பரோட்டா பிச்சு போட்டதை வழக்கம் போல் ஆர்டர் போட்டு சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஹஸ்பண்ட் எப்போயுமே பாப்பாங்களை டேக் கேர் பண்ணிக்குவாங்க சாப்பிட்ற விஷயத்தில். அதனால் நான் நிம்மதியாக சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய், நெக்ஸ்ட் சர்ச்சில் பார்ப்போம்.